நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகா என்கிற கட்சி தேர்தலை சந்திக்காத கட்சியாக இருந்தது. ம். அந்த கட்சி இப்போது விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணத்தின் போது நாம் பார்க்கிறோம் பெரும் எழுச்சி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள், இளம் தலைமுறையினர் விஜய் அவர்கள் பின்னால் திரண்டிருக்கிறார்கள். அது தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, இந்த கட்சிகளுடைய வாக்கில் திரு விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவார் என்று வெவ்வேறு ஊடகவியலாளர்கள் கணிக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசியல் தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் என்பது மிக நிச்சயமாக சுவாரஸ்யங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. கடும் போட்டி. ஆளும் கட்சி கூட்டணி இன்றைய தினம் வலிமையாக காணப்படுகிறது. அந்த கூட்டணியில் எந்த சேதாரமும் இல்லை. ஆனால் அது அப்படியே தேர்தல் வரை அந்த கூட்டணி அப்படியே இருக்குமா என்பதை பார்க்க வேண்டும். இன்றைய நிலையில் மற்ற 2 அணிகளை விட கூடுதல் வலிமையுடன் காணப்படுவது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.